ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th பப்ளிக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 8 மார்க் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு எக்ஸாமில் பகுதி 5 வரும். கொஸ்டின் நம்பர் 43, 44, 45 வரும். ஒரு இதுக்கு 8 மார்க் கொஸ்டின் வரும். ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேள்விகளை படித்தாலே போதுமானது. இதில் இருந்தால் நமக்கு என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா 8 மார்க் கொஸ்டின் நினச்சி போகிறாங்க அப்படின்னா கேட்க போகிறாங்க. உரைநடை இருக்கக்கூடிய நடுவினா, துணைப்பாடம் ப்ளஸ் கட்டுரை அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சி போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இயல் வாரியாக. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இயலை பொறுத்தளவுக்கு நெடுவினால எது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தனார் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் ஒப்பிட்டு ஒரு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்க சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்ததா தமிழ் சொல்வளம், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்ததா இயல் 2ல முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தியை விவரித்து எழுதுகின்றக்கா, இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததா இயல் 3ல அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபாலபுரத்து மக்கள் கதைப்பகுதியை கொண்டு விவரிக்கின்றக்கா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்ததா உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினர்களுக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இயல் 4ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருட்கள் அக்கறை கொள்ளுமா, வெறும் வணிகத்துடன் நின்று விடுமா? இக்கருத்துக்களை ஒட்டி செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதுக. அடுத்ததா செகண்ட் கொஸ்டின், ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் பற்றி ஒரு கற்பனையாக ஒரு கதை எழுத சொல்லியிருப்பாங்க. அடுத்தா இயல் 5ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இறைவன் புலவர் இடைக்காடனாருக்கு செவிசாய்த்த நிகழ்வை ஒரு இலக்கிய நயத்தோடு எழுத சொல்லியிருப்பாங்க அந்த இது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழின் இலக்கிய வளம், தமிழ் மொழி பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியை பற்றி ஒரு கட்டுரை ஒன்று நினைச்சிருப்பாங்க அப்படின்னா எழுத சொல்லியிருப்பாங்க. அந்த கொஸ்டினும் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததா இயல் 6 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெகிழிப்பையின் தீமையை கூறும் பொம்மலாட்டம், இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததா சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன், இந்த கொஸ்டினும் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இதையும் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இயல் 7ல் இந்த அவந்தி நாட்டு மக்கள் மருத நாட்டு மக்களுடன் போர் புரியும் காட்ச எழுத சொல்லியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததாக செகண்ட் கொஸ்டின், தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், இந்த கொஸ்டினும் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு நடுவினா தான். அடுத்ததா இயல் 7 பாடப்பகுதியில் அமைந்துள்ள மெய்கீர்த்தி பாடலில் உள்ள நயத்தினை விளக்குக. சிலப்பதிகாரம் கேள்விலாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்க கொஸ்டின். ஸோ சிலப்பதிகாரம் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி திடலில் கிடந்த பணப்பைய பாராட்டுக ஒரு கடிதம் ஒன்று எழுதுறது, இதுவும் ஒரு மிக 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 முக்கியமான ஒரு தான். அடுத்து அதில் செகண்ட் கொஸ்டின் ஒரு நாடகம் ஒன்று எழுதுகிற மாதிரி இருக்கும், இதுவும் மிக மிக முக்கியமானது. அடுத்ததா இயல் 9 இந்த ஜெயகாந்தன் பற்றி ஒரு சோரொட்டி மாதிரி அமைக்க சொல்லியிருப்பாங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்ததா அழகர் சாமி கொஸ்டின். சரிங்களா? கட்டுரைன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கட்டுரைலாம் ரொம்ப 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 முக்கியமான கட்டுரை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சான்றோர் வளர்த்த தமிழ், விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும், பள்ளி ஆண்டு விழா மலருக்கான கட்டுரை. அடுத்த உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழா, இயல் 9ல் இருக்கக்கூடிய நாட்டு நல்ல பணித்திட்ட முகாமுடைய வாழ்த்துறை, மரம் நடு விழாவினுடைய நன்றியுரை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 8 மார்க்கை மட்டும் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் இதை தாண்டி உங்களுக்கு மேக்ஸிமம் 8 மார்க் வரதுக்குண்டான வாய்ப்பே இல்லை. ஸோ இதுக்குள்ளேயே நீங்கள் என்ன செஞ்சலாம் அப்படின்னா 8 மார்க்கை நீங்கள் படிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் குருவினா அண்ட் சிறுவினா என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.